செஞ்சு இந்த வளையல் வாங்கிக்கோங்க அண்ணி. இந்த வளையல் என்னோட தான். ஆனா இந்த புண்ணியம் எல்லாம் வெற்றிக்கு தான் போய் சேரணும். இப்போதைக்கு நான் இந்த வளையல வாங்கிக்கிறேன். ஆனா உங்களுக்கு எப்ப அவசர தேவைனாலும் என்கிட்ட வந்து கேளுங்க, நான் தரேன். சரியா? மனுஷனையா நீ? பெத்த பொண்ணை கண்டவனு கட்டி கொடுக்க பாக்குற? டேய், என் பொண்ணை யாரு கட்டி கொடுக்கணும் சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஏய், எங்கடா போற? பதில் சொல்லிட்டு போறா இடியட். இப்ப எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்க? முதல்ல வா. ஏய், அப்படிதான் நான் வருவேன். நீ மட்டும் என் வீட்டுக்கு வரலாம். என் பொண்ணுக்காக நான் பார்த்த மாப்பிள்ளைய அடிச்சு துரத்தலாம். ஆனா நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? டேய் வெற்றி, என்னடா இதெல்லாம்? இந்த குடிகாரனோட பெரிய தொல்லையா போச்சுமா. எவனோ ஒரு ரவுடி பையமா, அது எவனோ கூட கிடையாது. இந்த சின்ன காஞ்சி செம்பா இருக்கான்ல, ஏற்கனவே 2 பொண்ணை கட்டி 2 பேத்தையும் அடிச்சு துரத்தனவன். அவன் குடிக்க சரக்கு வாங்கி கொடுத்தான்றதுக்காக ராதா பொண்ணு போய் அவனுக்கு கல்யாணம் பண்றேன்னு வீட்டுக்கு கூட்டு போயிருக்காருமா. மாணிக்கம், என்னப்பா இதெல்லாம்? என்ன தப்பு? என்ன தப்புன்னு கேக்குறேன். அவன் நான் பார்த்த பொண்ணு. நான் என் பொண்ணு ஒரு பிச்சைக்காரன் கட்டி கொடுப்பேன், ஒரு ரவுடி கட்டி கொடுப்பேன், ஏன் ஒரு பைத்தியத்தை கூட கட்டி கொடுப்பேன். அது கேட்க இவன் யாரு? அது தடுக்கவனுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறேன் நானு. கேட்ட கேள்வி பதில் சொல்ற ராஸ்கல். வீணா பஞ்சாயத்தை வைக்காத, ஓடி போயிரு. கோவம் வந்துச்சு அப்புறம் நீ தவழ்ந்துட்டு தான் வீட்டுக்கு போவ. அடேங்கப்பா, ஆச்சுடே நீ என் மேல கை வச்சுடே நீ. வெயிடா பாப்பா, தைரியம் தான் கை வைடா பாப்பா, வெயிடா. ஏய், என்னடா இது? உன்னோட இதே பிரச்சனையா போச்சு. இப்படி தினம் ஒரு பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வருவியா நீ? உன்னால அசிங்கப்பட்டு இருக்கோண்டா. நானாப்பா இந்த ஆளை கூப்பிட்டேன். இந்த ஆளா வந்து டார்ச்சர் பண்றதுக்கு நான் எப்படிப்பா பொறுப்பாக முடியும்? மாமா, மரியாதை ஓடி போயிரு. ஏயா சரக்கு வாங்கி கொடுத்தவன உனக்கு மாப்பிள்ள பாரு, அவனை அடிச்சு வரணும்னு ஒரு பஞ்சாயத்து ஒப்பியா? போயா வெல்ல. ஏய், உனக்கு தைரியம் இருந்தா வாத்தியார் முன்னாடி மேல கை வைடா. வெயிடா பாப்போம். போக மாட்டேன், போகவே மாட்டேன். நீ மாப்பிள்ளை துரத்துறதுக்காக நேரத்தை கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். என்ன பண்ணுவ? ஏய், உங்க பஞ்சாயத்துல முதல்ல வெளில போய் வச்சுங்க. வீட்டு மானத்தை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா நீ? மாமா, உன்னை தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீ குடிக்காம தெளிவா வந்து பேசு. நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். முதல்ல போ. முடியாது. உனக்கு தைரியம் இருந்தா வாத்தியார் முன்னாடி மேல கை வைடா. அட்ரா பாப்பா, உனக்கு தைரியம் இருந்தா பாத்துக்கிறேன்டா. வாத்தியார நீங்க பாப்பா உள்ள போங்களேன். ரைட்டு, இவரை பேசி அனுப்பிச்சிட்டு வரேன். தம்பி வேணாம் தம்பி, பெரியவரு மேல கைகையை வச்சிடாதீங்க. ஐயோ, நீ ஏமா அவனுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துற? உள்ள போங்கன்றேன்ல. ஏய், அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், வா. அக்கா 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 அக்கா. டேய் வெற்றி, நீ அவரை பாத்துக்கிறல்ல? என்ன பேச்சு பேசுன? வாங்கு. என்ன இப்போ? இப்ப போறியா? போறேன்பா, போறேன். ஆனா அவனை நான் சும்மா விட மாட்டேன். வாத்தியார, இந்த பிரச்சனை நான் சும்மா விடவே மாட்டேன். விட மாட்டேன்ல? உன்னால முடிஞ்ச பாத்துக்கு போ. வேணா விட்டு. இன்னொரு தடவை பொண்ணு விஷயத்துல தலையிட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் மனுஷனே இருக்க மாட்டேன். உன்னால முடிஞ்ச பாத்துக்க போயா. போறேன்டா. போயா. என்ன பொண்ணு மாட்டிங்க. சரக்கு பத்தலடா. அப்படியே போய் வச்சுக்கிறேன்டா. கொஞ்சம் நில்றா. டேய், உண்மையிலேயே இந்த வீட்டை நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? குடும்பம் நடத்துற வீட்டுல, வயசு பிள்ளைங்க இருக்க வீட்டுல கண்டவங்க கூட பிரச்சனையை பண்ணிட்டு வீடு வரைக்கும் பஞ்சாயத்து கொண்டு வருவியா நீ? பெத்தவங்க வயிற்றுச்சல வாங்கி கட்டிக்காதரா. உன்னை ஆசையா படிக்க வச்சேன். எவ்வளவு பிரியமா நடந்துக்கிட்டேன். என் எதிர்கால கனவே நீதான் நினைச்சேன்டா. அதெல்லாம் உடைச்சது கூட பரவாயில்ல. ஆனா தினம் தினம் ஏதோ ஒரு அவமானத்தை தேடி தந்து எதுக்காக உசுரோட கொளுத்துறேங்களே? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ மாடு கூட இல்ல. என்ன ஜென்மன்னே தெரியல. நீ எல்லாம் எப்பதான் திருந்துவியோ? அபி, அதான் வீட்ல யாரும் இல்லல்ல, ஒரு பேச்சு துணைக்கு என் கூட வந்து நிக்கலாம்ல. உன்கிட்ட பேசிக்கிட்டே இந்த வேலையெல்லாம் பாப்பேன்.
ரொம்ப வருத்தத்துல இருக்கே அபி. வருத்தத்துக்கு என்ன குறைச்சல்? அது பாட்டுக்கே எக்கச்சக்கமா மனசுக்குள்ள இருக்கு. வெற்றி மேலதானே கோவம். உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையா? ஆ, அவனை புரிஞ்சுக்கிட்டவங்க வருத்தப்பட மாட்டாங்க. தப்பு வெற்றி மேல இல்ல அபி. எப்பவுமே அவன் மனசுக்கு சரின்னு பட்டதை டக்குன்னு பண்ணிடுவான். அவங்க 2 பேரும் சண்டை போட்டதை கேட்டல்ல, யார் தப்பு பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு தோணுது? அது எனக்கும் புரியலக்கா. ராதா அப்பா ராதாக்கு ஒரு ரவுடியா மாப்பிள்ளையா பாத்திருப்பாரு. பெத்த அப்பா எங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க? ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அபி, வெற்றி பொய் சொல்ல மாட்டான். ராதாவோட அப்பா ராதாவுக்கு ஒரு ரவுடிய மாப்பிளைய பார்த்தாருன்னு வெற்றி சொன்னா அது நிச்சயம் உண்மையாதான் இருக்கும். அவன் அடிதடி பண்றான்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, வெற்றி யாரு அடிச்சா? ரவுடிய பொறுக்கிய அக்கிரமம் பண்றவங்கள தானே. தப்பு பண்றவங்கள அடிக்கிறவன ரவுடின்னு சொல்றது நியாயமா? நீயே சொல்லு. வெற்றியோட பிரச்சனையே இதுதான். கண்ணு முன்னாடி அநியாயம் நடந்துச்சுன்னா உடனே கோவப்பட்டுருவான். நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? கண்டம் காணாத மாதிரி போயிடுவோம், இல்ல வேற யாராச்சும் வந்து தட்டி கேட்டோன்னு போயிடுவோம்ல. அதுதான் அவனால முடிய மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்ற? புரியுது. யாருக்கு அநியாயம் நடந்தாலும் அவனுக்கு கோவம் வந்துரும். அதுவும் ராதா நம்ம வீட்டு பொண்ணு. இங்கதான் பக்கத்து வீட்டுல தான் குடியிருந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இங்கேயே தான் வளர்ந்தான்னு சொல்லுவாங்க. அவளுக்கு ஒண்ணுனா அவன் விட்டு கொடுப்பானா? அவளை போய் தப்பான ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்க போறேன்னா அவனால பொறுத்துக்க முடியுமா? நீயே சொல்லு. விட்டு கொடுக்கவே மாட்டீங்களே. எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அவன் நம்ம வீட்டு புள்ள இல்லையா? அவன் அப்படிதான். எந்த பிரச்சனைனாலும் கண்ணும் காணாம போகவே மாட்டான். அவன் மாறணும்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அவன் மாற மாட்டானே. அப்ப அவனுக்காக நம்மள மாதிரி இருக்கவங்க வாதாட வேண்டியிருக்குல்ல. மொத்தத்துல யாரு வெற்றி மேல கோவப்பட்டாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ராதாவுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கான். ராதா தான் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் விளக்கமா சொல்லணும். அப்பதான் தப்பா நினைக்கிறவங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நாம இப்படி ரகசியமா பேசிக்கிட்டாதான் உண்டு. என்ன சொல்ற? அப்புறம் எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக நாம ஒருத்தவங்கள கெட்டவங்கன்னு சொல்லிடக்கூடாது. சொல்ல போனா உலகத்துல கெட்டவங்கன்னு யாருமே இல்ல. ஏதோ அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள திசை திருப்பி விட்டுருது, அவ்வளவுதான். ஒரு நாளும் வெற்றிய நீ மட்டும் தப்பா நினைச்சிடாத அபி. அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். அக்கா, உங்க கன்னத்துல என்னது? ஏதாவது ஒட்டிருக்கா? ஐயோ, இந்த பக்கம் சரியா தொடக்கல. இங்க வாங்கல. எப்போ இப்படியே இருங்க. அண்ணே, இப்ப எதுக்கு அந்த ஆளு இங்க வந்துட்டு போறான்? யாரோ சொல்ற? அண்ணே, அந்த ராதாவோட அப்பா. நீ எதுக்கு அந்த பொண்ணு விஷயத்துல தலையிடுற? அண்ணே, இப்பதான் எங்க வீட்ல வந்து வத்தி வச்சுட்டு போனா, இப்ப இங்கேயும் வந்து வத்தி வச்சுட்டு போறானா? இவனெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க, எதுக்குடா இப்படி எகிர்ற? அண்ணே, குடிகார பையன அவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இவனெல்லாம் இப்படியே விட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தப்பாயிரும். இப்பதான் இவனால எங்க அப்பாட்ட அந்த ஏத்து வாங்கிட்டு வரேன். டேய், குடிகாரனோ நல்லவனோ அவன் பொண்ணை யாருக்கு கட்டி கொடுத்தா உனக்கு என்ன? பெத்தவனுக்கு பொண்ணு மேல இல்லாத அக்கறையா? டேய், அவ கல்யாணத்தை நீ ஏன்டா போய் தடுக்கிற? கல்யாணமா? அண்ணே, சரக்குக்காக பெத்த பொண்ணே வேலை பேசுறானே. அந்த செம்பாவுக்கு ராதாவை சம்மந்தம் பேச பாக்குறான். ஆமாண்ணே, இது முதல் தடவை இல்லைண்ணே, 3வது தடவையோ 4வது தடவையோண்ணே. யார் ஓசி குடி வாங்கி கொடுத்தாலும் அந்த ஆள் என் பொண்ணு ஒன்று தானே வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுவானே. அந்த பொண்ணு தானே பாவம். என்ன மனுஷையா அவன்? அந்த காரணத்துக்காக தான் அந்த பொறுக்கி நாயை அடிச்சு விரட்டினேன். அப்படியே இருந்தாலும் அந்த பொண்ணை காப்பாத்த அவளுக்கு அம்மான்னு ஒருத்தி இருக்கால, அவ பார்த்துட்டு போறா. உனக்கு என்னடா வலிக்குது? நீ என்ன அவளை கட்டிக்கணும்னு நினைக்கிறியா? என்னடா பேச்ச காணோம்? அந்த ராதா மேல உனக்கு என்ன தனிப்பட்ட பிரியம்னு கேக்குறேன். என்ன அக்கறை? நம்ம புள்ளனே ராதா, சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்து வளர்ந்த புள்ள. அதுக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் கேட்க கூடாதா?
ஏற்கனவே ஒரு பொண்ணால நான் படுற பாடு பத்தாதா இதுல இன்னொன்னு வேற. ஏன வெற்றி, தப்புடா. நீ போய் தான் அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு அவசியமே இல்ல. ஆட்டோ ஓட்டுறல்ல, போலீஸையே எதிர்த்து பேசுற பொண்ணு தானே. தப்பான ஒருத்தன் தான் கழுத்துல தாலி கட்ட விட்டுருவாளா சொல்லு? இல்லனே அது வேணாண்டா, வேண்டாம். நம்ம பொது வாழ்க்கையில இருக்கோம். எப்படா நம்ம மேல பழி போடலான்னு ஒவ்வொருத்தனும் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல நீயா எதுக்கு அவங்களுக்கு காரணம் எடுத்து கொடுக்குற? புரியுதுண்ணே, இருந்தாலும் அது நம்ம பொண்ணு இல்லையானே. டேய், அண்ணன் சொல்றத தயவு செஞ்சு காது கொடுத்து கேள்றா. அந்த ஜட்ஜு பொண்ணு விஷயத்துல நீ என்ன பாடுபட்ட? குண்டாஸ் எல்லாம் போட பார்த்தாங்க. விட்டுருந்தா உன்னை என்கவுண்டர்லயே போட்டு தள்ளிருப்பாங்கடா. அந்த பிரச்சனையே முடியாம இருக்கு இப்போ. எதுக்குடா இன்னொன்னு இழுத்துட்டு வந்து விடுற? வெற்றி, நீ பண்றது வேணா அடிதடியா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு உன்ன மாதிரி ஒரு உத்தமனை நான் பார்த்ததே இல்லடா. டேய், உன்னை என் தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குடா. உனக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நான் சம்மதிப்பேனா சொல்லு? இல்லனே. டேய், முதல்ல அந்த ஜட்ஜு பொண்ணு விஷயத்தை முடிக்கிற வழியை பாரு. அப்புறம் அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு எப்படி அனுப்பி வைக்கிறதுன்னு யோசி. அதை விட்டுட்டு ராதா விஷயம் கீதா விஷயம்னு வேற வேற விஷயத்துல மூக்கு நுழைக்கிறத நிப்பாட்றா. என்ன டேய், என்னடா இப்போதைக்கு நீ கொஞ்சம் அடக்கி வாசி, அவ்வளவுதான் சொல்லுவ. ராதா, அழாத ராதா. எதுக்கடி அழுதுட்டு இருக்க? நாங்களாம் இல்லையா? அழாத. அக்கா, எனக்கா காத்து இந்த பக்கமா வீசுது. நந்தினிக்கா, ஒரு நாள் கூட சவாரிக்கு எங்க ஸ்டாண்டு பக்கமே வர மாட்டீங்களே. அழுதுட்டு தானே இருந்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சாதாரண பொண்ணு அனுபவிக்கிறது நீ அனுபவிக்கிற. ஒரு பக்கம் வெற்றி, ஒரு பக்கம் உங்க அப்பா. உன்னால என்ன பண்ண முடியும்? பாவம் நீ. தண்ணி சாப்பிட்டா ஓரமா போய் படுத்துக்க வேண்டியது தானே. எதுக்கு இப்படி ஊரெல்லாம் போய் வம்பு இழுத்துக்கிறாரு? எங்க மாமா மாதிரி எல்லாரும் பொறுமையா இருப்பாங்களா? டப்புன்னு மேல கைய வச்சுட்டா என்ன ஆவறது? அதெல்லாம் அவர் யோசிக்க வேண்டாமா? மாமாவா? என்னக்கா சொல்றீங்க? என்னத்த சொல்ல, மாமா முன்னாடி நின்னு பேசுவாரா உங்க அப்பா? ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன கேள்வி கேட்டாருங்கிற? என்னக்கா பண்ணாரு அவரு? உன் கல்யாணத்தையே வெற்றி நிறுத்திட்டானா? உன் வாழ்க்கையவே பாழடிச்சிட்டானா? நீ கெட்ட கேட்டுக்கு 2 பொண்ணு கேக்குதா? அதுவா இதுவான்னு என்னென்ன பேச்சுங்கிற? ஐயோ, அடப்படபாவி, சாராயத்தை குடிச்சிட்டு உங்க வீட்டுக்கே வந்துட்டான் அந்த ஆளு. வேற யாராச்சும் வெற்றி முன்னாடி இப்படி பேசியிருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியல. உங்க அப்பாவோட அதிர்ஷ்டம் எங்க மாமா இருந்ததுனால தப்பிச்சிட்டாரு. வெற்றி ஒன்னும் கெட்டது பண்ணலையே. எவனோ ஒரு பொறுக்கிய மாப்பிள்ளைன்னு சொல்லி உங்க அப்பா கூட்டிட்டு வந்திருக்காரு. அவனே இவரை துரத்தி விட்டுருக்காரு. அதுக்காக இப்படி எல்லாமா பேசுவாங்க ஒருத்தர்? எனக்கு ஒன்னும் புரியல ராதா. உன்னை நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல வெற்றியை நினைச்சு கவலைப்படுறதான்னு தெரியல. விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. உன்கிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். நான் வரேன் ராதா. ராதா, நானும் அவளை பொண்ணு கேட்டேன். அந்த குடிகார கிழவனா வந்ததா எனக்கு பொண்ணு தரேன்னு சொன்னான். இடையில இவ யாரா? பெரிய தவளத்து மாதிரி ஊரே பாக்குற மாதிரி உங்களையும் என்னையும் அடிச்சு அசிங்கப்படுத்தி அமைச்சிட்டான்டா. இனி ஒரு நாளாவது அந்த பொண்ணு மூஞ்சில முழிக்க முடியுமா? இல்ல அந்த ஏரியா சைடு தான் நம்மளால போக முடியுமா? அவனுக்கு இருக்குதுடா. இப்ப என்ன பண்ணலாம் தல? விட மாட்டேன்டா. அந்த பொண்ணு விடு, அந்த வெற்றியை பழி வாங்கியே ஆகணும். என்ன மாப்பிள்ள தல, கிழவ வரான் தல. என்ன மாப்பிள்ள எப்படி இருக்க? இப்பதான் வெற்றி வீட்டுக்கு ஒரு ரவுண்டு போய் எல்லாரையும் நாக்கு புடுக்குற மாதிரி நாளைக்கு கேள்வி கேட்டு வந்தானே. எல்லாரும் கீழ் தள்ளிட்ட தெரியுமா? ஒருத்தர் இல்லையே.
வெற்றி அவங்க அப்பா ஹலோ அந்த பூங்காவனம் எல்லாரையும் தெருக்கி விட்டல நான் யாரு மாணிக்கம் ஒரு ரவுண்ட் ஊத்து அட ஊத்து சொல்லுப்பா என்ன மாமா சாப்பிடு மாமா. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க பாடு இல்லாட்டி சாடு தல ஏதோ பிளான் பண்ற என்ன மேட்ரு சொல்லு தல. ஆமாண்டா இவனை வச்ச வெற்றியை பழி வாங்க போறான். எப்படி தல? இவனை தனியாட்டுன்னு போய் மட்டடிக்க போறேன்டா. ரொம்ப ஈஸி தல. கோழி தலையை திருவுற மாதிரி அப்படியே திருவிழலாம் போய் சேர்ந்துருவான். அந்த பழிய வெற்றி மேல வர வைக்க போறோம். சூப்பர் தல. சரியான ஐடியா. ஏய் வாடா. மாமே மாமே அந்த வெற்றி இப்பதான் போன் பண்ணா. எங்கடா அவன்? எங்க இருக்கா அவன்? என்ன சொன்னா? போன் பண்ணா மாமே. உன்னை ஏதோ தெருத்துல ஓட விட்டு வெட்ட போறான் நம்ம. யாரு? என்ன? என் மேல கவிச்சுவான் அவன்? ஆமா மாமே. டேய் இது சரிப்பட்டு வராதடா. அவனை நான் கொல்லாம விட மாட்டேன்டா டேய். நிறுத்தியா? என்ன பண்ண போற? கொல்ல போற? யாரா? அவனை வெற்றி போறடா டேய். சாவடிச்சுடாடா நீங்க. என்ன பண்ணி தீராத? மாமா பெரிய எத்தனை போதும் நினைக்கிறேன். போரு மாமா அட விடு மாமா விடு மாமா. அட மாமா வீட்டுக்கு போ. குடியிரத்துல ஏடாடு வாய் விட்டு தகராறு பண்றீங்கன்னு தெரியல. என்னது வெற்றி பையனை போய் இந்த கிழமை கொலை பண்ண போறானா? இந்த ஆளால ஒரே ரவுசுப்பா. இந்த போதையை போட்டு வெற்றி அண்ணன் போய் 9 தண்ணா ஆகும். ஐயோ வெற்றி தான் இவனை கொலை பண்ண போறான். என்னமோ போங்கடா போங்க. அதாண்டா வேணும் எனக்கு. வரேன் இரு. கிழமை கதை முடிஞ்சுது. வெட்டி சாப்பிட்டு க்ளோஸ். கிளி 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 கிளி. கூட்டாடா கூட்டாடா செல்லா குட்டியா கூட்டாடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கான் வெற்றி பையன்? அவனை கொல்லாம நான் விட மாட்டேன்டா. வயசாயிடுச்சுன்னா பலம் இல்லைன்னு நினைக்கிறானா? ஒத்த கையில 10 மூட்டை தூக்க வேண்டாம். மாமே உட்கார். நோ மாப்பிள ஐம் ஸ்டடி நோ சிட்டிங். அந்த வெற்றி பேரை நான் கொல்லாம விட மாட்டேன். மாமா உனக்கு லைட்டா போதை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்தா இன்னும் ஒரு ரவுண்டு போடுறியா? இது மாப்பிள. திஸ் இஸ் மாப்பிள. வெரி குட். சரி எனக்கு ஒரு டவுட் மாப்பிள. ட்ரிங்க் இருக்கு, சைட் டிஷ் எங்க, கிளாஸ் எங்க, வேர் டம்ளர்? மாமே இது நீ குடிக்கிறதுக்கு இல்ல, நீ செத்தா பிறகு உன் பொண்ணு மேல ஊத்துறதுக்கு. மாப்பிள ஜோக் பண்றாரு. மாப்பிளைக்கு போதை ஏறிச்சா? எனக்கு இல்ல, நீ தான் இப்ப மட்டையாக போற. ஏய் புடிங்கடா. என்ன சொல்றீங்க? என்ன யாரு தெரியுமா? வெற்றி பழிவாங்க பொண்ணுதான் கொடுக்குறா. முசிறியாவது கொடுறா. சாவடா சாவு. ஏய் புடிங்கடா. சாவடா சாவு. சிங்க பத்திர. டேய் வெற்றிடா வாடா வாடா ஓடுடா. ஏய் மாட்டிக்காதீடா. மாமா
ஏய் மாமா 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 எந்திரியா மாமா 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 யோ மாமா மாமா மாமா